கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, மீண்டுமாக உங்களையும் இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாள் வரைக்கும் கர்த்தரானவர் நம்மையும் கண்மணி போல பாதுகாத்து பலவிதமான சூழ்நிலைகளிலும் பலவிதமான போராட்டங்களிலும் இருந்து நம்மையும் பாதுகாத்து வந்தார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதையும் அவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் என்பதையும் குறித்தும் நாமும் இன்று பார்க்க போகிறோம். இந்த வாழ்க்கையிலும் பலரும் பலவிதமான போராட்டங்களினாலும் பலவிதமான துன்பங்களினாலும் பலவிதமான நிந்தைகளினாலும் நெருக்கத்தினாலும் மனதிலே ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையிலும் மனதிலே ஒரு சந்தோஷம் இல்லாத சூழ்நிலையிலும் நாம் காணப்படுகிறோம். இன்றும் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த வார்த்தையானது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சகலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள், எல்லா விதமான குறைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு தேவன் அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய சந்தோஷத்தை, அவருடைய நிம்மதியை, சமாதானத்தை நமக்கு இன்று வைத்து போகக்கூடிய செய்தியாக இந்த செய்தி காணப்படும் என்று கர்த்தருக்குள் நானும் விசுவாசிக்கிறேன். இன்றும் நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம், கர்த்தர் நமக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நாம் இந்த வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள், எல்லா காரியங்களையும் கடந்து வந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் வாழ்வோம் என்கின்ற காரியத்தை எதிர்நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு நம்முடைய மனதில் எந்த விதமான மகிழ்ச்சியை தரப்போகிறார்? வேதத்தின் அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு மனமகிழ்ச்சியானது எப்படி வரும்? உலக பிரகாரமான மனமகிழ்ச்சியை குறித்து நான் பேச வரவில்லை. ஏனென்று சொன்னால் உலக பிரகாரமான மனமகிழ்ச்சி சிறிது நேரமும் சிறிது காலமும் மாத்திரமே இருக்குமே தவிர, ஆனாலும் தேவன் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய இந்த மனமகிழ்ச்சியானது நாம் வாழ்நாள் முழுவதும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் வரைக்கும் பரலோக ராஜ்யத்திலும் இது தொடர்ந்து நடக்கும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த வார்த்தையிலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீ மனுஷரிடத்திலோ மற்றவர்களிடத்திலோ யாரிடத்திலோ நீ மனமகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அந்த மனமகிழ்ச்சியானது உனக்கு நிச்சயம் நிறைவேறாது. கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுது மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமோ, கர்த்தரிடத்தில் எப்போதும் நாம் அவரோடையே அண்டிக்கொண்டு அவருடைய சகல காரியங்களிலும் அவரை முன்னிறுத்தி நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முன்னிறுத்தி நாம் செய்யும்போது நாம் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் அருள் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. எந்த விதமான மனமகிழ்ச்சி நமக்கு இருக்கும்? எந்த விதமான மனமகிழ்ச்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது என்றால், முதலாவது காரியம், கர்த்தருடைய ஆலயத்தில் மனமகிழ்ச்சி இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் அவர் கொடுத்த அந்த ஓய்வு நாளில் நாம் என்னென்ன காரியங்களை செய்கிறோமோ, நமக்கு வேத பழைய ஏற்பாட்டு காலமும் சரி புதிய ஏற்பாட்டு காலமும் சரி ஆலயத்தை குறித்தும் தேவனுடைய ஓய்வு நாளை குறித்தும் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் பின்பற்றும் போது, தேவனை நோக்கி நாம் ஓடும்போது அந்த காரியத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சி வரும். ஒரு வாரத்தில் எல்லா நாளும் நம்முடைய அலுவலக வேலைகள், நம்முடைய வேலைகள், எல்லா வேலைகளையும் நாம் பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனோம் என்றால், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டோம் என்றால் அவர் நமக்கு அவருடைய மனமகிழ்ச்சியை தருகிறார். அந்த மனமகிழ்ச்சி எப்படி கிடைக்கிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்லுகிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும், அதாவது ஓய்வு நாள் என்பது மனமகிழ்ச்சியின் நாள்.
நாம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் நாம் தேவன் நமக்கு கொடுத்த அந்த நாளை பயன்படுத்தக்கூடிய அந்த நாளில் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய அந்த நாள் எங்கே போய் மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? தேவனுடைய ஆலயத்தில் போய் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். தேவனுடைய ஆலயத்தில் போய் அவருடைய பிரகாரங்களில் போய் மனமகிழ்ச்சியாக இருந்து சகல காரியங்களையும் அவர் கொடுக்கக்கூடிய சகல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த ஆலயத்தின் நிமித்தம் வரக்கூடிய அந்த மகிழ்ச்சி நம்மிலும் நம் குடும்பத்திலும் இருக்கும். தொடர்ந்து பார்த்தோமானால், உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். இந்த ஆலயத்தை குறித்து, ஆலயம் ஒரு மனிதனுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 1 வசனத்தில் சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தாவே கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். எப்படி இருந்தானா? மகிழ்ச்சியாக இருந்தானா. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆலயம் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாம் என்னென்ன காரியங்களில் துன்பப்பட்டாலும் சரி, அவன் தாவீது என்பவன் ஒரு ராஜாவாக இருந்தான். அவனுக்கு ஏராளமான பணிகள் இருந்திருக்கும், ஏராளமான வேலைகள் இருந்திருக்கும். எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது அந்த மகிழ்ச்சியை மனதில் எடுத்து கொள்ளும்போது, என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் ராஜா என்னோடு இருக்கிறார், எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், என்னை நிந்திக்கிறவர்கள், நான் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற சகல மனிதர்களும் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்ற தைரியம் நமக்குள் வரும். ஆலயம் ஒரு மனிதனுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நீங்கள் ஆலயத்திற்கு போகாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வாரம் முழுவதும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆலயத்திற்கு நீங்கள் போகும்போது அது நமக்கு மிகப்பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 48 சங்கீதம் 9 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவிலே கர்த்தாவே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவில் என்ன இருக்குதான்? தேவனுடைய கிருபை இருக்கிறது. கிருபை நமக்கு வேணும். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது நமக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். எதனால் அந்த மனமகிழ்ச்சி கிடைக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவிலே அவருடைய கிருபை இருக்கிறது. யார் மேலெல்லாம் அவருடைய கிருபை இருக்குதோ அவர்கள் மேல் மிகப்பெரிய இரக்கங்களும் ஆசீர்வாதங்களும் வரும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 32:10 வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. என்ன செய்யுமா பாருங்க, கிருபை சூழ்ந்து கொள்கிறது. அப்படிப்பட்ட கிருபை சூழ்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சகலவிதமான துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள், எல்லா காரியங்களும் நம்மை விட்டு நீங்கி கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காலமாக மாறும். கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியின் காலத்தை நாம் அனுபவிக்கக்கூடிய நேரம் நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது. அந்த காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே தாவீது எப்படி மகிழ்ச்சியாக இருந்தானோ அதே போல் நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம். கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய மகிழ்ச்சி இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்திலும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் இருக்கும்போது ஓய்வு நாளில் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். ஏசாயாவுடைய புஸ்தகங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட போது அதை என்ன செஞ்சார்? அவர் திறந்து வாசித்து அதில் என்ன காரியங்கள் இருக்குது என்று சொல்லி ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தில் அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கங்களும் அவருடைய பரிசுத்த நாமங்களும் அங்கே இருக்குது. சாலமோன் தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டும்போது அந்த ஆலயத்தை நோக்கி யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் செய்கிறார்களோ, என்னென்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ, எல்லா காரியங்களும் அவர்களுக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று தன் தேவனிடத்தில் அவன் ஜெபம் செய்தான். அந்த ஆலயத்திற்கு அவ்வளோ பெரிய மகிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலயத்தில் தான் நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தை தேடி போகணும். கர்த்தருடைய ஆலயத்தை தேடி நம்ம போகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் என்ன செய்யும்? விட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்கிறோம்? எங்கேயாவது ஒரு பகுதிக்கு போயிடும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடும். முக்கியமான காரியங்களில் ஞாயிற்றுக்கிழமை தான் நம்மளை என்ன செய்வாங்க? இன்வைட் பண்ணுவாங்க. அது எல்லாமே இருக்கட்டும்.
உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் தூர வைத்துவிட்டு, உலக பிரகாரமாக ஓடக்கூடிய எல்லா காரியங்களையும் தூர வைத்துவிட்டு, என் தேவனுக்காக நான் ஓடுகிறேன். என் மனதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டும். தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியானது என் வாழ்நாளில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் ஓடும்போது, கர்த்தருடைய மனமகிழ்ச்சியால் அவர் நமக்கு கொடுக்க இருக்கக்கூடிய அந்த மனமகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. நீ மனுஷனிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கியா? நீ உன்னுடைய பிள்ளைகளிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கியா? உன்னுடைய பெற்றோரோடு நீ மனமகிழ்ச்சியாயிருக்கியா? உன்னுடைய குடும்பத்தாரோடு மனமகிழ்ச்சியாயிருக்கியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா. உன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால், உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்க எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால், என் தேவனால் தான் எல்லாம் கூடும், என் ராஜாவால் தான் எல்லாம் கூடும். மனுஷன் ஒரு கட்டம் வரைக்கும் தான் வர முடியும். ஆனால் தேவனானவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் இன்றும் போராட்டத்தோடும் நிந்தனையோடும் பலவிதமான பிரச்சனைகளோடும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் தேவ ஜனமே, உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்று மாற்றி போட போகிறார். ஆலயத்தை நோக்கி ஓடு, ஆலயத்தை நோக்கி ஓடு. இன்று நீ வீட்டில் சும்மா இருந்து கொண்டு இருக்காத, வீட்டில் சும்மா இருந்து கொண்டு நேரத்தை கழிக்காத. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக ஓடு. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேராக போய் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது, அன்னாள் எப்படி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சகல காரியங்களையும் தேவனிடத்தில் ஊற்றி விட்டாலோ, அவள் எங்கேருந்து ஊற்றி விட்டான்? அவள் வழக்கம் தோறும் எந்த ஆலயத்திற்கு போவாளோ, தன்னுடைய குடும்பத்தாரோடு எங்கு சென்று தேவனை சேவிப்பார்களோ, அந்த ஆலயத்தில் போய் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஊற்றி விட்ட போது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் நடந்தது. இஸ்ரவேல் தேசத்திற்கு முழுவதுமாக யாரை ராஜாவாக நியமிக்க வேண்டும் என்கின்ற முறைமையை தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நிறைவேற்றினார். இஸ்ரவேல் முழுவதும், எருசலேம் முழுவதும் ராஜாக்களை ஏற்படுத்துவதற்காக மிகப்பெரிய அதிகாரத்தை, மிகப்பெரிய அந்தஸ்தை, மிகப்பெரிய ஒரு தாளந்தை சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தார். எப்படி அன்னாள் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடினாலோ, அப்படி நாமும் தேவனுடைய ஆலயத்திற்கு ஓடும்போது நம் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாம் மாறி நம்முடைய மனதில் மிகப்பெரிய மனமகிழ்ச்சியானது ஆண்டு கொள்ளும். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கி யாரெல்லாம் போராட்டத்தில் இருக்கமோ, யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கமோ, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் விட்டுவிட்டு, தேவனே என் மனதில் மனமகிழ்ச்சி வேண்டும், நீர் கொடுக்க இருக்கக்கூடிய இந்த மனமகிழ்ச்சி வேண்டும், இந்த மனமகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் உம்முடைய ஆலயத்துக்கு நேராக வரேன்ப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக ஓடி வரேன்ப்பா, உம்முடைய ஆலயத்துக்கு நேராக இன்றைக்கி நான் தேடி வரேன்ப்பா. உம்முடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று தாவீது சொன்னது போல, அந்த கிருபையை நானும் சிந்திக்க வர்றேன்ப்பா. இந்த ஆலயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சி எனக்கு தாரும் என்று நாம் கேட்கும்போது, அவர் தம்முடைய மனமகிழ்ச்சி, அவர் மனதில் இருக்கக்கூடிய அவரது மனமகிழ்ச்சியை வேதம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குமோ, அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. என்னுடைய சமாதானத்தை, என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று உன் மனதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இல்லாமல் மனதில் வேதனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னை தேவன் பார்க்கிறார். என்னுடைய ஆலயத்திற்கு ஓடிவா, என்னை நோக்கி வாடிவா, உனக்கு மனமகிழ்ச்சியை நான் தருகிறேன் என்று இயேசு கூப்பிடுகிறார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க, உம்முடைய மனமகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா,
இப்பொழுதும் யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய சகல சஞ்சலங்களையும் சகல போராட்டங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் மாற்றி போட்டு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என் மனதில் மகிழ்ச்சி இல்லையப்பா, என் வாழ்நாளில் மகிழ்ச்சி இல்லாமல் துக்கத்தோடு நான் கழித்து கொண்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீக்கி போட்டு உம்முடைய மன மகிழ்ச்சி நீர் வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்திற்கு செல்வதற்கு ஏற்படக்கூடிய சகல தடைகளையும் நீர் மாற்றி போட்டு அவர்கள் தொடர்ந்து நம்முடைய ஆலயத்திற்கு வந்து உம்முடைய மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வழி நடத்தும் ஆசீர்வதியும் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த தேவ வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு ஏதேனும் ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால், ஜெப ஆலோசனைகள் இருந்தால் திரையிலே காணக்கூடிய இந்த நம்பருக்கு எங்களுக்கும் தொடர்பு செய்யுங்கள். வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவிங்கள். நாங்கள் ஜெபித்து விட்டு தேவனுடைய ஆலோசனை உங்களுக்கு தெரிவிப்போம். எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்காகவும் இந்த டிவி ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அநேகர் எங்களுக்கு பலவிதமான ஜெப உதவிகளையும் மற்ற உதவிகளையும் செய்து வருவதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு ஏற்ற பலனையும் நிச்சயம் தருவார். கர்த்தருடைய ஈவும் கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய நன்மையும் கர்த்தருடைய இரக்கமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் எப்போதும் இருக்கும். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபம் செய்யுங்கள். எங்களுடைய ஊழியத்திற்காக எங்களோடு கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்காகவும் உங்களுடைய தனி ஜெபத்திலும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலும் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய சகலவிதமான போராட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது, சகலவிதமான துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. எல்லா காரியத்தையும் கர்த்தர் நீக்கி போட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்ய கிருபை பாராட்ட வேண்டும் என்று எங்களுக்காக உங்களுடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.